சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல், அதாவது இந்த மாதம் முதலே பெண்களுக்கு ரூ. 2000 கொடுக்க போகிறதாக குட் நியூஸ் வெளியே இருக்கு. சரி, யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, இதுக்கு தனியாக அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற முழு தகவலையும் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். முதல்ல, பெண்களுக்காக கொடுக்கக்கூடிய இந்த ரூ. 2000 எல்லாருக்குமே கிடைக்குமா, இதுக்கு தனியாக அப்ளை பண்ணணுமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும். அதை பார்க்கலாம். ரெண்டாவது, இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணுமா, ஸோ எந்த வகையான ரேஷன் கார்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மூணாவதாக, ரேஷன் கார்டில் சில நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் சொல்லிட்டு, அது எந்தெந்த வகையான ரேஷன் அட்டை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல் விஷயம், பெண்களுக்காக கொடுக்கக்கூடிய இந்த ரூ. 2000 எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலியமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் முதலே இந்த ரூ. 2000 கொடுக்க போகிறதாக தகவல் வெளியே இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையில் ரூ. 1000 பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு இருப்பீங்க, அவங்க அனைவருக்குமே கிடைக்கும். கூடுதலாக 2 முறை 3 முறைன்னு சொல்லிட்டு விண்ணப்பம் மேல்முறையீடு பண்ணியிருப்பீங்க. ஸோ அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் தமிழக அரசால் வழங்கப்படலை. ஏன்னா எலெக்ஷனை காரணம் காட்டி இந்த முறை மகளிர் உரிமை தொகையை கூட்ட போகிறதாக தகவல் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. அந்த வட்டாரங்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி அவர்கள் எலெக்ஷனுக்காக இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அப்படியே மாற்றி, ஸோ குடும்ப குலவிளக்கு திட்டம் சொல்லிட்டு நாங்கள் ரூ. 2000 கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் தேர்தல் வாக்குறுதியாகவே அறிவிச்சிருக்காங்க. ஸோ எலெக்ஷனில் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னா கட்டாயமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்குமே, அதாவது அனைத்து மகளிர்களுக்குமே ரூ. 2000 கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மாதம் ரூ. 1000 இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்காதானா, திமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தணும். இல்லை அப்படின்னா அவங்க இதை வாக்குறுதியாக கொடுத்துருக்கணும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு உரிமை தொகையானது கிடைக்கும். ஸோ இன்னும் 3 மாதம் இருக்குது. ஸோ எலெக்ஷனை காரணம் காட்டி இன்னும் பிப்ரவரி 15க்கு ஒரு 10 நாள் கிட்ட இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயுமே ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் ரெகுலராக பாருங்கள். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணுமா, ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த வகையான ரேஷன் அட்டை இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து மகளிருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா, ரேஷன் கார்டு மூலியமாக அரிசி வாங்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து அட்டைதாரர்களுமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு ரூ. 2000 கிடைக்கும். இந்த திட்டத்துக்காக நீங்கள் புதுசாக விண்ணப்பிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைக்காக நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதுலேயே உங்களுடைய ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் மற்றும் வீட்டு ரசீது எண் எல்லாமே நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை வச்சு இப்போ வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூ. 1000 ஸோ அதுக்கடுத்து ரூ. 2000 கொடுக்கறதுக்காக நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒருவேளை ஜூன் மாதத்துக்கு அப்புறமா ஆட்சி மாற்றம் வருது, எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா, அப்போது அந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது, இப்போ உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே விண்ணப்பிக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் அதிகாரப்பூர்வமாக அவங்களே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூ. 2000 கொடுக்க போகிறோம், அதுவும் இந்த மாதம் முதலே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரப்பூர்வ அஃபிஷியல் அறிவிப்பு வந்தால் மட்டும்தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா பல அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பொங்கலுக்கு அப்புறமாக ஒரு நற்செய்தி சொல்லுவார், மகளிர் உரிமை தொகையை நாங்கள் கூட்ட போகிறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா பல இடங்கள் பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. அதனால் ரூ. 1000 1500 இல்லைனா ரூ. 2000 கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ரேஷன் அட்டைக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, அந்தியோதய அன்ன யோஜனா, இது மோடி ஸ்கீமில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை. இன்னொரு பக்கம் நீங்கள் அரிசி அட்டைதாரர்கள்னு சொல்லக்கூடிய 3 வகையான ரேஷன் அட்டை, என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய், இந்த 3 வகையான ரேஷன் அட்டைக்குமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்கீமுக்குமே எலிஜிபிள். குறிப்பாக இந்த உரிமை தொகை திட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் புதுசாக ரேஷன் அட்டை அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த 3 வகையான ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நாலாவதாக சர்க்கரை ரேஷன் அட்டைன்னு இருக்குது. அதுக்கு நீங்கள் அரிசி இலவசமாக வாங்க முடியாது, ஏன் அரிசியே கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு சர்க்கரை மற்றும் பிற பொருட்கள் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த ரேஷன் அட்டையை வாங்காதீங்க. வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களுக்கு இந்த 3 வகையான ரேஷன் அட்டை மட்டும்தான் கொடுப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. அதாவது நேரில் போயிட்டு அலையணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் ரேஷன் கார்டு வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு கவர்மெண்ட்டுடைய tnpds.government.in அப்படிங்கிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை உங்களுடைய லேப்டாப்பில் டைப் பண்ணாலும் சரி, இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணாலும் சரி, இல்லை இசேவை மையங்களில் போய் பண்ணாலும் சரி.
ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய குடும்ப தலைவரினுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 5 எம்பிக்குள்ளே இருக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவரினுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி முகவரி சான்றிதழுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு ரசீது எண் இல்லைனா சிலிண்டர் பில்லு, ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸு இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் அட்டையினுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் பயோமெட்ரிக் வைக்கும்போது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே பொருள் வாங்க முடியும். அதே மாதிரி புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேஷன் அட்டையிலேருந்து நீக்கியிருக்கணும். அதற்கான சான்றிதழையும் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, அதையுமே இணைச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கப்படும் அந்த வெப்சைட்டில் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஓடிபி பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எந்த வகையான ரேஷன் அட்டைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுதி உடையவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதுக்கு முன்னால் நேரில் வந்து அவர் வறுமை கோட்டு கீழே உள்ளவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் அதற்கான ரேஷன் அட்டையை வழங்குவாங்க. இப்போ எல்லாமே ஆன்லைன்லேயே முடிஞ்சிருது. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் இதுக்கு தகுதி உடையவரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துப்பாங்க. இதெல்லாம் ரேஷன் கார்டு கைக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிப்ரவரி 15ஆம் தேதி உரிமை தொகை ரூ. 2000 உயருமா உயராதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேளை அறிவிச்சாங்க அப்படின்னா அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.